அன்றாட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான விஷயம் ஆடைகள். அந்த ஆடைகளை எப்படி பராமரிக்கிறது, துணிகளை துவைக்கும் போது நாம செய்யற தவறுகள் என்னென்ன, சரியாக துவைக்கும் முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். துணிகளை புதுசு மாதிரி பாதுகாக்க அதை துவைக்கிறது, அலசுற மற்றும் உலர்த்துற விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியம். அடிக்கடி யூஸ் பண்ற சிந்தட்டிக் மற்றும் காட்டன் ரகங்களை கையிலோ வாஷிங் மிஷினிலோ போட்டு சாதாரணமா துவைக்கலாம். சோப்புத்தூள், லிக்விட் இதெல்லாம் அதிகமான அளவு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதிகப்படியான டிட்டர்ஜென்ட் பொடி துணிகளோட நூலிழைகளை பாதிச்சு பழசு போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால போதுமான அளவு மட்டுமே அவற்றை பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி துணிகள்ல இருக்க டிட்டர்ஜென்ட் முழுமையா போகிற அளவுக்கு தண்ணியில அலசணும். துணிகள்ல திட்டா தெரியாம இருக்கவும், சரும பாதிப்புகளை தவிர்க்கவும் இதுல கண்டிப்பா கவனம் செலுத்தணும். துணிகளை அதிகபட்சமா 30 நிமிடங்களுக்கு மேல ஊற வைக்க கூடாது. வெள்ளை நிறமான துணிகளை தனியா ஊற வைக்கணும். வெள்ளை நிற ஆடைகள்ல ஒயிட்னர், குளோரின் ப்ளீச் போன்றவற்றை யூஸ் பண்றதுனால பளிச்சென்ற தோற்றம் கிடைக்கும். ஆனா ப்ராடக்ட்ஸை கலர் துணிகள்ல பயன்படுத்தினா சாயம் போயிடும் என்பதால அதை தவிர்த்திடணும். டசர், லினின் மாதிரியான விலை உயர்ந்த துணிகளின் பராமரிப்புக்கு ஃபேப்ரிக் கண்டிஷனர்களை பயன்படுத்தினாலே ஆடைகளுக்கு நல்ல மனமும் பளபளப்பும் கிடைக்கும். சிந்தட்டிக், காட்டன் மாதிரியான தினசரி உடைகள் தவிர்த்து பட்டு, சாஃப்ட் சில்க், வேலைப்பாடுகள் கொண்ட டிசைனர் உடைகளை ட்ரை வாஷுக்கு கொடுக்கலாம். பட்டு புடவை, சாஃப்ட் சில்க் புடவைகளை வீட்டிலேயே அலசும் போது ரொம்பவே மைல்டான டிட்டர்ஜென்ட் மட்டுமே பயன்படுத்தணும். இல்லைனா புடவையோட மினுமினுப்பு சீக்கிரமா போயிடும். அதையும் சில நிமிடங்கள் மட்டுமே ஊற வைக்கணும். அடிச்சு துவைக்கவோ கசக்கவோ கூடாது. அலசினாலே போதும். எப்பவுமே ஒவ்வொரு புடவையாக எடுத்து அலச வேண்டும். பல புடவைகளை சேர்த்து ஊற வைக்கிறதோ அலசுறதோ கூடாது. எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க் இருக்க வேலைப்பாடுகள் கொண்ட ஆடைகளை அழுந்த துவைக்காம லேசாக துவைச்சு நிழல்ல காய வைக்கணும். அதிகமா அழுக்காகிற குழந்தைகளோட சாக்ஸ், உள்ளாடைகள் உள்ளிட்ட துணிகளை மிஷினை விட கைகளில் துவைக்கிறது நல்லது. புது துணிகளை போடுறதுக்கு முன்னாடி வெறும் தண்ணியில அலசி காய வச்சு பயன்படுத்துறது சிறப்பான அணுகுமுறையா இருக்கும். இதனால தேவையில்லாத அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிரிகளோட தாக்கத்தை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம புது துணிகளை இப்படி தண்ணியில அலசி பார்க்கறது மூலமா அந்த துணிகள்ல சாயம் போகுதா இல்லையா என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி சிம்பிளான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலே துணிகள் ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரி இருக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விமென்ஸ் டே இன்னும் ஸ்பெஷல் ஆக்க ஸ்னேஹாலயால வித்தியாசமான புத்தம் புது கலெக்ஷன். லெட்ஸ் செலிப்ரேட் வுமன்ஹுட். ஸ்னேஹாலயா சில்க்ஸ்.